வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரோகிணி அவங்களோட பார்லரை வித்துடுறாங்க. அதில் 12 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிது. மறுநாள் காலையில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ரோகிணி அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து பணத்தை எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, என்னோட பார்லருக்காகவும் எங்களோட கல்யாணத்துக்காகவும் ஆன்ட்டி கொடுத்த 17 லட்சம் ரூபாய் பணம் வட்டியோட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணியை பார்த்து, நீதாம்மா என்னோட கௌரவத்தை காப்பாற்ற வந்த மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஃபைனான்ஷியர்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக விஜயாவோட மொத்த ஃபேமிலியுமே அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த ஃபைனான்ஷியர் பணத்தை வாங்கி வச்சுட்டு அண்ணாமலைகிட்ட, இந்தாங்கய்யா உங்கள் வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் அப்படின்னு கையில் கொடுக்குறாரு. அதை வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பத்திரத்தை கொடுங்க, நான் பீரோவில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாரு, இனிமேல் நான் உன்னை எந்த விஷயத்துலையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை மீனா கையில் அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு. இது உன்னோட பீரோவில் ஒரு ரூமில் பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. முத்தும் மீனாட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு மீனா, அந்த பத்திரத்தை பீரோவில் வச்சு பூட்டிட்டு சாவியை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவுமே இப்போ அவங்களோட ரூமுக்கு போய் பத்திரத்தை பீரோக்குள்ளே வைக்கிறாங்க. விஜயா இப்போது மீனாவோட ரூமுக்கு போகிறாங்க. நீ நினச்சதை சாதிச்சிட்டல அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு தலகணத்தோடு இருக்காத அப்படின்னு திட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ கண்டிப்பாக அழ போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. மீனா தம்பி தான் அந்த 1 லட்சத்தை திருடினாரு அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மீனாவை உண்டிலன் பண்ண போகிறாங்க விஜயா. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.